அட்வொகேட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு கிங் தான். பட் எனிவே யூ ஆர் கமிங் இன்டு டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா யார்கிட்டயாவது சஜஷன் கேட்பீங்களா? சஜஷன் அந்த மாதிரி கேட்டோம் வைங்களேன், ஆ. ஃபர்ஸ்ட் க்ளோஸா இருக்கிறவங்க ஏன்டா படம் எடுத்துட்டு இருக்க, படம் சம்பத்தி ஜாலி இருக்க வேண்டியது தானேன்னுவாங்க. படம் எடுக்கிறதுன்றது வந்து அப்சல்யூட்லி பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியே தே ஹவ் ஸ்டாப் ப்ரொடக்ஷன் பிகாஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்க யாரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர் they will not be producing the film on their own cost because they know what is what. It is impossible. Corporate company or a big individual who had enough money, they அவங்க தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி என் மாதிரி ஆளு புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு இப்ப கேட்டீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி பேங்க் பேலன்ஸ் இருக்கான்ட்டு, ஏதோ ஒரு அப் டு டேட் ஒரு வருஷத்துக்கு வேண்டிய பேங்க் பேலன்ஸ் கூட இல்லாம நான் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பார்த்துக்கலாம், ஆண்டவன் இருக்காரு, யாரோ வரும். ஆனா கடவுள் 6 படத்துக்கும் அப்படிதான் கொண்டுருவாரு. ஃபினிஷ் பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதம் வெயிட் பண்ணால் எப்போ கேட்டாலும் தியேட்டர்ஸ் இல்லை. சரி, இது விற்காமலே ஓன் ரிலீஸ் பண்ணணுன்னா எவ்வளோ ஆகும் கேட்டேன். ஒரு 30 lakhs ஆகுன்ட்டு. என் ஃப்ரெண்டு அவர்கிட்ட என்னென்ன ஒரே டல்லாக இருக்குது அப்படின்ட்டு, இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ணப்பா ஒரு 20-25 lakhs வந்தால் தான் அதுக்கப்புறமேல் தான் ஓடிடியே வாங்குவாங்கன்றாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன நீ படம் ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஸோ when there is a will, there is a way. நிஜமா அழகா அப்படியே கொண்டு வந்து அப்படியே இது பண்ணிருக்கீங்கன்னே சொல்லலாம்.